கைஸ், நான் தான் அவங்க மைனேக்ஸ். இன்னைக்கு நம்ம திரும்பவும் ஒரு வீடியோவில் வந்திருக்கோம். இந்த வாட்டி நம்ம டைமண்ட் ஆர்மர் எடுக்க போகிறோம் கைஸ். அப்புறம் இந்த ஷேடர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். நம்ம இது நைட் டைம் இப்போது ரெயின்போலாம் இருக்குது கைஸ். இந்த ஒரே நிமிஷம் நான் ஃப்ரண்ட் கேம் இது ஃபஸ்ட் பர்சன் வியூக்கு மாற்றிட்டு வரேன். கரெக்டாக ஒரு அயன்காலமும் செத்துருச்சு கைஸ். இந்த ஷேடர் பேக்கை பாருங்கள் கைஸ். இருங்க ஒரே நிமிஷம். அந்த 3 இங்கே 3 பாருங்கள் கைஸ். அங்கே ஒரே நிமிஷம் ஸ்டீல் எடுத்துக்கிறேன். 3 பாருங்க கைஸ். கைஸ், நான் இன்னொரு விஷயமா காமிக்கணும். ஸ்பைடர் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை கைஸ். அது அப்படியே தான் இருக்குது மாடு இந்த ஷேடர் பேக்குக்கு. ஆனால் அந்த இங்கே பாருங்க, ஜாம்பியா பாருங்க. அங்கே பாருங்க, கிரீன் கலர் கண்ணோட இருக்கிறான். அது ஓகே, ஏதோ சொல்ல வந்தேன். ஓகே கைஸ், அது ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம ஃபைனலி வீடு கட்ட போகிறோம். அதுக்கான லே அவுட்டு தான் அங்கே இருக்குது. அதாவது அது ரொம்ப நாளாகவே அங்கே தான் இருக்குது. நம்ம தான் இன்னும் கட்டாமலே வச்சிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நைட்டு விடியவே போகுது. ஆமாம் கைஸ், விடியவே போகுது. அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் லைட்டாக. கைஸ் அதை பாருங்கள் கைஸ். அந்த வியூ தான் எனக்கு இந்த ஷேடர் பேக்கை போட்டோடனே செம்ம ஹாப்பி எனக்கு. அந்த ரெயின்போவும் இந்த ஸ்கை ஸ்கையாக பாருங்கள். அந்த ஃபாக் எஃபெக்ட்டு, அந்த எஃபெக்ட் தான் இங்கே தெரியுதா, ஒரு ஆரஞ்சு கலரு. இது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு கைஸ். இந்த வியூவில் பாருங்களேன் நீங்கள். ஒரே நிமிஷம், நான் இந்த ஸ்வாடும் இதை எடுத்துடுறேன். இப்போ பாருங்க கைஸ், அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதோ இன்னொன்று சொல்ல மாந்துட்டேன் கைஸ். நான் ஃப்ரண்ட் வியூவில் வரேன். ஒரே நிமிஷம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. நான் ஸ்கின் மாற்றிட்டேன் கைஸ். வித ஸ்கெலிட்டன் ஸ்கின் தான் போட்டிருக்கேன் இப்போது. ஒரே நிமிஷம் இந்த ஆர்மரில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் நான். இதோ இதாங்க கைஸ் இப்போ என் ஸ்கின்னை நான் ஏன் மாற்றினேன்னா, எனக்கு முந்தின ஸ்கின் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை கைஸ். அதனால தான் நான் இந்த ஸ்கின் இப்போ வச்சுருக்கேன். எனக்கு இந்த ஸ்கின்னை பார்த்தேனே பிடிச்சிச்சு கைஸ். அதனால தான் நான் இதை வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நான் இதான் கைஸ் வைக்க போகிறேன். மைனிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் ஆர்மர்ஸ் போட்டுக்கணும். இல்லைனா மறுக சாலா தான் கைஸ் நம்ம மைண்டுக்குள்ளே போயிட்டு. கைஸ், உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ நான் வச்சுருக்க ஷேடர் பிடிச்சிருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த ஷேடர் பிடிச்சிருக்கான்றத கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். கைஸ், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நானும் ரேவும் ஆஃப் கேமராவில் விளாண்டோன்னு. அவன் பண்ண வேலையை பாருங்கள். ஆனால் அதுவும் ஒர்க் ஆகலை. அந்த பெல்லு இப்போ அடிக்கணும். ஏதோ பண்ண ட்ரை பண்ணி அவன் ஒர்க் ஆகலை. சரி கைஸ், நான் மைண்ட்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம மைண்ட்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இங்கேயுமே அந்த ஃபாக் எஃபெக்ட் இருக்குது கைஸ். கோல் தேவைப்படுன்றனால நான் கோல் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். கைஸ், இங்கேயும் பாருங்க கைஸ், அந்த டெக்ஸ்டரு. எனக்கு இந்த டெக்ஸ்டர் சைடில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, ஏன் தெரில. இங்கே இருந்தால் பரவாயில்ல, அப்போ கூட ஓகே, இது கூட பரவாயில்ல கைஸ். இதுதான் கொஞ்சம் ஃப்ளோ ஆகுற மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. நம்ம எங்கே இதுக்கு தான் வந்தோம். எத்த சூப்பர் ஸ்மெல்டரில் போட்டுருணும் கைஸ். நம்ம ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுது சூப்பர் ஸ்மெல்டர் நமக்கு. கைஸ், நான் ஒரு ஹார்ட்கோர் சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் கைஸ். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். எது ரொம்ப பெருசாக இருக்கு தான் வந்துட்டான்ல. அப்பா நீண்டியே சாவேனே, சாவிடாடி. இங்கே நம்ம இன்னும் வரவே இல்லையா? அயன் காலம் ஃபார்ம் வச்சுக்கிட்டே நம்ம அயனுக்கு எவ்வளோ இது பண்ணுறோம். ஏன்டா டேய், வாப்பா மெதுவா வாப்பா. நீ இப்போ ஃபுல் அயன் ஆர்மர் இருக்கனால நம்மளால சண்டை போடுறதுக்கு மனசு வருது நல்லா. நம்ம சாவ மாட்டோம், ஆனால் ஹீலும் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா கன்ஃபார்ம் டெத்து தான் நம்ம. ஓகே கைஸ், நம்ம இது வரைக்கும் வராத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்னென்ன பிரச்சனையை காத்திருக்குன்னு தெரில. இது கேவானே எனக்கு முதல்ல டவுட்டாக இருக்குது. ஓகே, நான் முதல்ல டார்ச் செஞ்சுக்கிறேன் கைஸ் நிறையா. கைஸ், இது எனக்கு தெரிஞ்சு நானும் இப்போ தான் பார்க்குறேன். நான் இதை ஒரே நிமிஷம்
ஸோ இதை பற்றி சொல்லலான்னு வந்தாங்க கைஸ். நாங்கள் டஃப் பிளாக் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட்டில் தான் ஆட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து வேறு ஒரு அப்டேட்டில் ஆட் பண்ணாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக என்னால் கீழே குதிக்க முடியாது, என்னால் அயன் கூட இருக்குது. சரி கைஸ், நான் வந்து கொஞ்சம் அயன் எடுத்துகிட்டு வாட்டர் பக்கெட் வச்சு நீங்கள் வாட்டர் பக்கெட் ப்ளேஸ் பண்ணிட்டு கீழே போகலாம் கைஸ். இல்லைனாலும் குதிச்சிடலாம், ஆனால் மேலே வர்றது கஷ்டம். அதனால் நான் ஒரு வாட்டர் பக்கெட் செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் மட்டும் வந்து வாட்டர் பக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அதை ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம கீழே போகணும் கைஸ். வருங்க, அது ஒரே நிமிஷம் கீழே போயிட்டோம். அது ஆனால் அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அந்த எஃபெக்டை பார்த்தீங்களே, நைஸ் கைஸ். ஷேடர் பார்க்கணும் இப்படி இருக்கு. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து நமக்கு இது தேவைப்படாது. ஸோ அது எடுக்க தேவையில்லை. இது எடுக்க முடிஞ்சால் நல்லா இருந்திருக்கும். எடுக்க முடியும். ஓகே கைஸ், நம்ம வந்து ஒய் லெவல் 44 இருக்கோம். இங்கே மட்டும் எனக்கு டைமண்ட் கிடைக்கலன்னா நான் செம்ம ஷாக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்க போகிறேன் கைஸ். வரான் ரவுண்டு வரான். கிட்டத்தட்ட எடுத்துட்டேன் கைஸ். ரவுண்டு வந்துட்டான். ஹீல் பண்ணோம். அதை எடுத்துகிட்டா திரும்பவும் நம்ம தண்ணியில் தான் கைஸ் தேடணும் அதிகமாக. ஏன்னா வெளியில் வந்து எனக்கு ஒன்று தான் கிடச்சது இது வரைக்கும். லாவா கடியில் சிலது இருக்கும், ஆனால் நான் லாவாக்குள்ளே போகிறதா இல்லை. ஏன்னா அதுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம உங்களுக்கே தெரியும். அதுக்குள்ளே நான் போகிறதா இல்லை. இப்போ அந்த ட்ரவுண்டை நான் எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட ஃபுல்லாக பிக்காக்ஸ் தான் இருக்குது. ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்கிற அளவுக்கு கூட என்கிட்ட எதுவும் இல்லை. கடைசியில் வந்தாங்க இது உடையும் போது அப்போ வந்தான் கரெக்டாக. அவ்வளோதான், மேலே 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 6 டைமண்ட் கிடச்சிச்சு கை. ஹீல் பண்ணுறது தான் எனக்கு இப்போ பெருசாக இருக்குது. 2.5 ஹார்ட்டோட மேலே வந்துருக்கேன். ஓகே கேஸ், நம்ம வந்து ஃபுல்லாக ஹீல் பண்ணியாச்சு. இப்போ தண்ணிக்குள்ளே போயிட்டு வேறு ஏதாவது டைமண்ட் இருக்கான்னு மட்டும் நான் பார்க்குறேன் கைஸ். வேறு டைமண்ட் இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். தி நெக்ஸ்ட் டே. ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம டே 2, அதாவது நேற்றும் இன்றைக்கும் தான் 2 நாள் டைமண்டுக்கு வந்து மைனிங் போயிருக்கோம் கைஸ். நம்ம அது டைமண்டுக்காக 2 நாள் மைன் பண்ணி நமக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு கைஸ். ஒரு ஸ்டாக்கும் 2 டைமண்டும் கிடச்சிருக்கு. ரொம்ப நேரம் ஒரு டைமண்டை பார்க்கறதுக்குள்ளே வெறுத்துட்டேன் கைஸ். நான்லாம் அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா க்ரீப்பர் வருது, ஸ்கெலிட்டன் வரான். ஸ்கெலிட்டன் எங்கேருந்து சுடுறானே தெரில, திடீர்னு சுடுறான். அப்புறம் இதான் கைஸ் நம்ம சூப்பர் ஸ்மெல்டர். இன்னும் நம்ம இதை சுற்றி ஒரு பில்டு கட்டலான்னு இருக்கோம். அதை வந்து ரேவ் கட்டுவாங்க கைஸ். ஸோ கைஸ், இது வந்து எப்படின்னா நம்ம டைமண்டு ஆர்மர் எடுக்கிறதுக்காக, டைமண்ட் ஆர்மர் அண்ட் டூல்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து நேற்று டைமண்ட் எடுத்துருப்போம். நேற்றும் இன்றைக்கும் சேர்த்து டைமண்ட் எடுத்துருப்போம். ஓகே கேஸ், நம்ம வந்து நேற்றும் இன்றைக்கும் வந்து மைனிங் போய் டைமண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்து டைமண்ட் ஆர்மர் செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கேஸ், நம்ம வந்து டைமண்ட் ஆர்மர் டூல்ஸ் வந்து செஞ்சாச்சு. அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து நெதருக்கு போக வேண்டியதான் கைஸ். நெதருக்கு போயிட்டு பிளேஸ் ராடு வேணும். அப்புறம் பிக்லன்ஸ் வச்சு ஒரு ஃபார்ம் கட்டலான்னு அதாவது கோல்டு ஃபார்ம் கட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுவுமே செய்வேன் கைஸ். ஸோ நான் வந்து ஆஃப் கேமராவில் ரேவுக்கும் சேர்த்து ஆர்மர் செஞ்சுக்கிறேன், டைமண்ட் ஆர்மர். ஸோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் தான் உங்கள் மைனெக்ஸ் அண்ட் பாய்.